பொதுவாக தமிழில் சொல்லப்படுற பழமொழி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு பழமொழியை படிக்கிறோன்னா அந்த பழமொழி நம்மளுக்கு என்ன உணர்த்துதோ அதுதான் அதோட அர்த்தம்னு நம்மளே ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிப்போம். அதுதான் தப்பு. இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள பழமொழியை நம்ம இத்தனை காலமாக எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம எல்லாருமே என்ன நினச்சிப்போம், நம்ம வந்து நம்ம கூட பிறந்த அண்ணனையோ தம்பியோ எதிர்பார்க்காம நேராக போய் 4 பஞ்சு வச்சோன்னா அந்த இடத்துல அந்த வேலை நடந்துடும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக அந்த பழமொழிக்கு அந்த மீனிங் கிடையாது. இந்த பழமொழியோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம கூட வந்து எவ்வளோ பெரிய படையே நின்னாலும் கூட ஒரு விஷயத்த நம்ம தொடங்கும் போது என்ன பண்ணுறோம், கடவுளுக்கு எப்போவுமே வந்து ஒரு சின்ன பூஜையாவது போட்டுட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எதனால், நமக்கு என்ன ஒரு தடங்கள் வந்தாலுமே அந்த இடத்துல கடவுள் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து உதவுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இந்த இடத்துல அடி அப்படின்னு சொல்லப்படுறது கடவுளுடைய திருவடிகள். உங்கள் கூட வந்து அண்ணனும் தம்பியும் இருந்தாலும் கூட கடவுளுடைய திருவடிகள் உங்களுக்கு எந்த இடத்துல உதவணுமோ அந்த இடத்துல உதவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி மூலமாக நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய அர்த்தமுள்ள பழமொழிகளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க பழமொழி எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். அந்த மாதிரி பழமொழிகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி பழமொழியெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.